உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 9 காவலர்களுக்கு இன்று தண்டனை விவரம் அளிக்கப்பட உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் ஃபென்னிக்ஸ் ஆகியோர் கடந்த 2020ஆம் ஆண்டில் போலீஸ் விசாரணையின் போது தாக்கப்பட்டதில் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்த நிலையில் இதில் அப்போதைய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி காவல் ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உள்பட 9 போலீசார் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கின் முழு விசாரணையும் முடிவடைந்த நிலையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் கைதான 9 போலீஸ்காரர்களும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தார். அதற்கான தண்டனை விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும், தண்டனை குறித்து மத்திய அரசின் சிபிஐ மற்றும் மாநில அரசின் நிலைப்பாட்டை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். கடந்த 30ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்யும் கால அவகாசம் கோரிய நிலையில் இதன் காரணமாக வழக்கை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று மத்திய மாநில அரசுகள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும் பட்சத்தில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 9 போலீஸ்காரர்களுக்கும் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது.